What a game at Chinnaswamy Stadium. RCB nailed the game against Chennai Super Kings. So, லாஸ்ட் இயர் பெங்களூரில் அந்த 2024 ஆர்சிபி சிஎஸ்கே எந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக கேம் போச்சு, அதே மாதிரி தான் இந்த ஒரு வருஷமும் போயிருக்கு. ஸோ லெட்ஸ் see the ரிவ்யூ ஆஃப் ஆர்சிபி vs சிஎஸ்கே ரிவ்யூ. ஸோ டாஸ் எப்போவுமே பெங்களூரில் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு ஃபேவராக போனதில்லை, பட் அதே மாதிரி தான் இந்த கேம்லேயும். ஸோ சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே பவுலிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ ஜேக்கப் பத்தல், விராட் கோலி தே டன் அ குட் ஸ்டார்ட். ஏன்னா ஜேக்கப் பத்தல் கொஞ்சம் ஃப்ரம் பால் ஒன்லேருந்தே ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டராக ஆடிந்தார். ஸோ நல்லா நம்ம பார்த்தோம், லைக் டிசிக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் இப்போ கன்வெர்ட் பண்ண முடியல. பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அதை நல்லாவே கன்வெர்ட் பண்ணி கலீல் அகமத் ஒரு பெஸ்ட் பவுலர் இந்த சீசனில் சிஎஸ்கேக்குன்னா ஒரு கலீல் அகமத் தான். ஸோ கலீல் அகமத் டேக் ஆன் பண்ணி ஒரு எக்ஸ்பென்சிவாக போயிட்டார் கலீல் அகமதும். அண்ட் இன்னொரு ரெண்டில் விராட் கோலி அவரும் ஜாயின்ஸ் இந்த பார்ட்டி. ஸோ விராட் கோலியும் என்ன சொல்ல ஒரு இதில் வந்து நல்லா அடிக்க ஆரம்பித்தோம். ஸோ பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. ஸோ ஜேக்கப் பத்தல் ஒரு ஃபர்ஸ்ட் 50 in ஐபிஎல் நல்லாவே இது பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பத்தல் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி சிஎஸ்கே புல் பேக் பண்ணுற மாதிரி. லைக் விராட் கோலி வந்து கொஞ்சம் நல்லாவே இது பண்ணார், அவரும் ஒரு 50. ஸோ விராட் கோலி விக்கெட்டுக்கு அப்புறமா தான் என்ன சொல்கிறது, ஆர்சிபியோட ரன் ரேட் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சு. சிஎஸ்கே நல்லா கம்பேக் பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ இந்த கேமில் இப்போ ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிஷா பத்திரானா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் ஐ திங்க் இந்த சீசனில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ண பத்திரானா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் கேம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இஸ் நாட் டன் வெல். ஸோ நிறைய கன்சிஸ்டண்ட்டாக ஒயிட் போட்டிருந்தார். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். பட் இந்த கேமில் கொஞ்சம் நல்லாவே ஃபார்முக்கு இருந்தாங்க மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஜேக்கப் பத்தல் விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், ரஜத் பட்டிதார் விக்கெட் எடுத்ததாக இருக்கட்டும், ஸோ நல்லாவே ஒரு ஃபார்மில் இருந்தாருன்னு தான் சொல்லணும் பத்திரானா பொறுத்த வரைக்கும். ஸோ 18th ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே கையில் தான் கேம் இருந்துச்சு. லைக் 19th ஓவர் ரொமாரியோ ஷெஃபர்ட் கைஸ், சத்தியமாக எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நாள் எதிர்பார்க்கவே இல்லை நான். ஸோ கலீல் அகமது ஓவரில் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 33 runs வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து 10 ஓவர்லேயும் பார்த்தா ஒரு 29 runs சம்திங் இந்த மாதிரி அடிச்சாங்க. ஸோ 2 ஓவரில் இப்போ 57 runs கிட்ட அடிச்சு ஒரு மாதிரி கேமையே அப்படியே என்ன சொல்கிறது ஆர்சிபி பக்கத்தில் மொமெண்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 18th ஓவர் வரைக்கும் விராட் கோலி விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிஎஸ்கே நல்லா புல் பேக் பண்ணி நல்லா வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18th ஓவர் வரைக்கும் சிஎஸ்கேவோட கையில் இருந்த அந்த ஒரு மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அப்படியே மொமெண்டம் எடுத்துன்னு போயிட்டாங்க ரொம்ப பிகாஸ் ஆஃப் ரொமாரியோ ஷெஃபர்ட். ஸோ ஒரு 14 balls 50. லைக் லாஸ்ட் இயர் இதே ரொமாரியோ ஷெஃபர்ட் மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது டிசிக்கு அகேன்ஸ்ட் இதே மாதிரி லாஸ்ட் ஓவர் ஒரு 30 runs அடித்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய டோட்டல் போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கேம்லேயும். ஸோ 214 அப்படிங்கிற ஒரு சேஸ் ஒரு சிஎஸ்கே இது பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே லைக் ஒரு 180 சேஸ் ஒரு 2018 அப்புறம் சேஸ் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் சேஸ் பண்ணுவாங்கிற மாதிரியான அந்த ஒரு இன்டென்ட் தான் நான் ஆடினாங்க. ஷேக் ரஷீத் கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்தாலும் ஆஸ் யூஷுவல் தே இஸ் நாட் கன்வெர்டட். பட் ஆயுஷ் மாத்ரே லைக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் இன்னொரு இன்டென்ட் பார்த்தோமா அதை விட கொஞ்சம் டபுள் மடங்காக இருந்துச்சு இந்த ஒரு கேம். ஸோ புவியெல்லாம் டேக் ஆன் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் சாம் கரன் இந்த மேட்ச் சரியாக பண்ணலை. லைக் ஜடேஜா மறுபடியும் ஒரு நம்பர் 4க்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விதத்துக்கு மாறாக ஜடேஜாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ ஆயுஷ் மதர், ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே ஒரு பில்லியன் 50. ஸோ ஆல்மோஸ்ட் சேஸை வந்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க ரெண்டு பேரும். லைக் ஆயுஷ் மாத்திரை விக்கெட் வந்து ஒரு மொமெண்டம் சேஞ்சிங்காக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸ் லைக் இங்கே தான் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு ஆர்சிபிக்கு. ஏன்னா டெவால் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் பாலே வந்து அது எல்பி, பட் அது ரிவ்யூ பண்ணாங்க. பட் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அந்த ஒரு இதுவாச்சு. ஸோ அதான் ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு. இன்கேஸ் அந்த ரிவ்யூ போயிட்டு இருந்தால் மேபி மேட்சோட டைமென்ஷனே வேறு சைடுக்கு போயிருக்கலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக போயிடுச்சு அந்த ஒரு இதில். லைக் பிரேவிஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆர்சிபி நல்லாவே கம்பேக் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் 13 runs அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு. ஸோ 16 runs இந்த ஒரு இதில் வந்து லைக் ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட் இயர் சினாரியோ மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் இதே பெங்களூரில் அந்த கேம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 20 runs ஏதோ சம்திங் மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதில் அதே எஸ்தயால் இந்த மேட்ச்சில் அதே எஸ்தயால் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 3 balls வந்து நல்லாவே நெயில் பண்ணார். தேர்ட் பால் வந்து தோனியோட விக்கெட் எடுப்பார்.
ஸோ ஒரு நோ பால் 6 அந்த ஓவர் த வேஸ்ட்டு நோ பால் 6 போனதுக்கப்புறம் மறுபடியும் சிஎஸ்கேக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தனி எஸ்டே வந்து லாஸ்ட் ஒரு ப்ரில்லியண்ட்டாக நெயில் பண்ணி ஆர்சிபி வந்து ஒரு 2 runs டிஃபரன்ஸ் சிஎஸ்கேவை பீட் பண்ணாங்க. ஸோ எஸ்தேஆர் பற்றி இந்த ஒரு இதில் நான் சொல்லியே தான் ஆகணும் கைஸ். ஏன்னா 2023 அகெயின்ஸ்ட் ரிங்கு சிங் ஒரு 5 ball 5 6 அது எனக்கு தெரிஞ்சு யாருமே மறந்துருக்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு நான் ரிங்கு சிங் எஸ்தேஆர். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு பிக் ரிடெம்ஷன் எஸ்தேஆர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எஸ்டிஆர் அந்த டைமில் ஆப்ஷனில் எடுத்தப்போ கூட என்ன சொல்லி எல்லாருமே வந்து ஒரு கிரிட்டிக் பண்ணாங்க ஆர்சிபியை. என்ன இவங்க ஒரு 30 runs ஓவர் கொடுத்தவனை வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி அதெல்லாம் அந்த கிரிட்டிக்கெல்லாம் மாற்றுற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் லாஸ்ட் இயர் இருந்தே நம்ம பார்த்தோம். லைக் அந்த ஒரு லாஸ்ட் இயர் ஆர்சிபி சிஎஸ்கே கேமாக இருக்கட்டும், இந்த வருஷமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் லைக் எந்த டைமில் வந்து மொமெண்டம் கொண்டு வரணுமோ அந்த டைமுக்கு மொமெண்டம் நல்லாவே பண்ணார் எஸ்டிஎல். ஸோ பிக் ரிடம்ஷன் ஆஃப் எஸ்டிஎல், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டேபிள் டாப்பர்ஸாக இருக்காங்க 16 points. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் தே டன் த குவாலிஃபிகேஷனுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் நான். அண்ட் தென் சிஎஸ்கேக்கு இதுக்கு ப்ரீவியஸ் நடந்த மேட்சஸ்க்கு இந்த ஒரு கேமுக்கு வந்து ஓகே கொஞ்சம் நல்ல இன்டென்ட் காட்டியிருக்காங்க, அந்த ஒரு இதெல்லாம் ஓகே. பட் கொஞ்சம் அவங்க சம் இனிஷியல் மூமெண்ட்ஸில் என்ன சொல்கிறது சிஎஸ்கே கொஞ்சம் அந்த ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா டாட் பால்ஸ் பெருசாக ஆளில் கொஞ்சம் நல்லா இன்டென்ட்டோட தான் ஆடினாங்க சிஎஸ்கே. ஐ திங்க் பவுலிங்கில் கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய இது பண்ணிட்டாங்க. ஏன்னா கலீல் அகமது தான் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பவுலர் இன் சிஎஸ்கே இந்த சீசனில். ஸோ கலீல் அகமதை வந்து டேக் ஆன் பண்ணாங்க. அந்த நூர் அகமதையும் கொஞ்சம் இனிஷியல் இதில் டேக் ஆன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சு சிஎஸ்கேக்கு. ஸோ இந்த ஒரு இதுலேருந்து கொஞ்சம் சிஎஸ்கே எப்படி இது பண்ண போகிறாங்க, இல்லை 3 games அவங்க எந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ண. ஐ திங்க் சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் இதுலேருந்து என்ன பாசிட்டிவ்ஸ் வந்து நெக்ஸ்ட் சீசன் கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சிஎஸ்கே பார்க்கணும் இதுக்கப்புறம். லைக் ஆர்சிபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளே ஆஃப்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் த்ரூ. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இது பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்து. இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லி இந்த இதை முடிச்சிடுறேன். ஏன்னா நேற்று கேமில் ஜாஸ் ஹேசல்வுட் இல்லாமல் இந்த அளவுக்கு புல் பேக் பண்ணியிருக்காங்கிறத இட்ஸ் லைக் பெரிய விஷயம். ஏன்னா ஆர்சிபி ஒரு ப்ரைம் பவுலர் இல்லாமல், ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட்னா இந்த ஒரு சீசனில் ஃபார் ஆர்சிபி ஒரு ப்ரைம் பவுலர். ஸோ ஜாஸ் ஹேசல்வுட் இல்லாமல் இந்த ஒரு கேமில் வந்து ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா லுங்கிங்கிரி கொஞ்சம் அப்பப்போ எக்ஸ்பென்சிவாக அவரும் நல்லா பண்ணார் இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேம் எவர் இந்த ஐபிஎல்லனா எனக்கு இந்த ஒரு கேம் தான் நான் சொல்லுவேன் நான்.